எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் செய்தியின் தலைப்பு. நீங்கள் ஞானமற்றவர்களாக இல்லாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்றதுல கவனமாக இருங்கள். ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அதெல்லாம் நம்ம போகும்போது அவங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படிப்பட்டவங்க நம்மளையும் அழைச்சிருப்பாங்க. நம்ம அங்கே போகும்போது எப்படி நடந்துக்கிறோம்? படித்தவங்க மாதிரி நடந்துக்கிறோம். நல்ல பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி நடந்துக்கிறோம். இங்கே பவுலடியார் சொல்கிறது, இந்த உலகத்தில் நீங்கள் ஞானம் இல்லாதவங்களை போல் அல்ல, ஞானமுள்ளவர்களைப் போல் நடந்து கொள்ளுங்கள். ஞானம் உள்ளவங்க, அறிவுள்ளவங்க, புத்திசாலிகள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதை போல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஞானம் உள்ளவர்கள், புத்திசாலிகள் என்ன செய்வாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க அப்படின்னு மொத்தம் ஒரு 5 காரியங்களை சொல்கிறேன். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக்கொள்வாங்க, பூமியில் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்கன்னு இல்லை. பூமியில் எவ்வளோதான் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வச்சுக்கணும் என்கிற சிந்தையோடு வாழ்வாங்க. அவங்கள தான் ஏசாமி ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னார். ஏசாமுடைய பார்வையில், நம்ம பார்வையில் இந்த உலகத்தில் நல்லா சம்பாரித்து நல்லா சேர்த்து வைக்கிறவங்க தான் நம்ம பார்வையில் அவன் ஒரு டேலண்டட்ப்பா, அவன் நல்ல புத்திசாலிப்பா, அவன் சம்பாரித்தான், நல்ல சேர்த்து வச்சான், நல்ல ஒரு பிளாட் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், அவன் புத்திசாலி அப்படி நம்ம நினைக்கிறோம். ஏசாமுடைய பார்வையில் யார் புத்திசாலின்னா, இந்த உலகத்தில் பணத்தை சேர்த்து வச்சுக்கிறானோ இல்லையோ, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுக்கிறவன் தான் ஞானி, புத்திசாலி, அறிவாளி, ஞானம் உள்ளவன் என்று ஏசாமி சொன்னார். ஒருத்தர் இந்த உலகத்திலேயே எல்லாம் சம்பாரித்து வச்சுக்கிட்டு, என் ஆத்துமாவே நீ குடி, நீ புசி, நீ அனுபவி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஏசாமி அவனை பார்த்து கண்டித்தார். மதிக்கேடனே, இன்றைக்கும் உன் உயிரை நான் எடுத்துக்க போகிறேன், நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் ஏசாமி சொல்வார், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுக்காம இந்த உலகத்தில் மட்டுமே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள் இவனைப் போல மதிக்கேடர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளையில் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வது என்றால் என்ன என்றால், நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுக்கணும். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, விதவைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக, கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, சர்ச்சுக்கு வர்ற பிரதர்ஸ்க்கு உதவி செய்வதன் மூலமாக, ஊழியர்களுக்கு கொடுக்கறது மூலமாக, ஊழியங்களுக்கு கொடுக்கறது மூலமாக பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்கள் சேர்ந்துடும். இப்படி யார் தங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வாங்களோ அவர்கள்தான் ஞானமுள்ளவர்கள் என்று ஏசாமி சொல்கிறார். ரெண்டாவதாக, யார் ஞானமுள்ளவர்கள்? ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வது என்றால் என்ன? ஞானமுள்ளவர்கள், புத்திசாலிகள் எப்படி நடந்து கொள்ளுவாங்க என்று பார்க்கும் பொழுது, ஞானமுள்ளவர்கள், புத்திசாலிகள் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு துன்பம் வரும்பொழுது அவங்க ஆண்டவரை தூஷிக்க மாட்டாங்க, காரணத்தை யோசிப்பாங்க. ஞானம் இல்லாதவங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம், ஒரு மரணம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது இது எதனால் என்று சிந்திப்பாங்க. அதுதான் ஞானமான செயல். இதை மகா ஞானியாகிய சாலமன் ராஜா எழுதுகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தீர், தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்வு காலத்தில் நல்லா எல்லாம் அமைஞ்சு நல்லா அனுபவிக்கிற நேரத்தில் நல்லா அனுபவி, சந்தோஷமாக இரு. ஆனால் உனக்கு ஒரு தாழ்வு காலம் வரும்பொழுது, உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, வறுமை வரும்போது, பிரச்சனை வரும்போது, நஷ்டம் வரும்போது, ஆக்சிடென்ட் வரும்போது, வியாதி வரும்போது, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு என்று சிந்தனை செய் அப்படின்ட்டு சாலமன் ராஜா இங்கே எழுதுகிறார். சாலமன் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார். அந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமன் ராஜா மனுஷருடைய வாழ்க்கையின் மீது ஆராய்ச்சி செய்தார்.
ரீசர்ச் ஆன் ஹியூமன் லைஃப்ஸ். மனுஷர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் ரீசர்ச் பண்ணியிருக்கார். அதுதான் அவரை குறித்து நாம் பைபிளில் வாசிக்கிறோம். எல்லாம் ரீசர்ச் பண்ணிட்டு ஒரு 3 புஸ்தகங்களை பைபிள் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று தான் இது. இதில் என்ன எழுதுறாரு? உனக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கிறப்ப சந்தோஷமாக இரு. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது, துன்பம் வரும்போது, ஒரு வறுமை வரும்போது, தோல்வி வரும்போது, ஆக்சிடென்ட் நடக்கும்போது சிந்தி அப்படின்னு சொல்கிறார். அவன் தான் புத்திசாலி, அவன் தான் ஞானி. எப்பொழுதே நமக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவங்கள பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு யோபு சொல்லுவார். யோபுடைய வாழ்க்கையில் பசங்க திடீர்னு மரிச்சிட்டாங்க. யோபுடைய வாழ்க்கையில் யோபுக்கு வந்த சோதனைகள் நமக்கு தெரியும். அந்த சோதனை காலத்தில் பசங்க இழந்துட்டாரு. 10 பசங்க ஒரே நாளில் செத்து போகிறாங்க. ஆசையெல்லாம் திருடு போகுது, நிலங்களெல்லாம் அழிஞ்சு போகுது, சரீரத்தில் வியாதி வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றார் அவர். அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்னுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன், தூக்கி போடு, கர்த்தரை வேணா ஒன்றும் தேவையில்லை, ஆண்டவரை தூஷி, ஜீவனை விடு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் இருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, தேவையில்லை செத்துப்பாயா, என்ன கடவுள் ஸ்தோத்திரன்றேன், தேவனை தூஷி செத்துப்போ அப்படின்னு வெறுப்பாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. கடவுள் மேலே கோபம் வருது, ஆண்டவரை நிந்திக்குது. ஆனால் யோபு என்ன சொல்றாரு அடுத்த வசனத்தில்? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத, தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். எப்போவுமே ஆண்டு நமக்கு நல்லதே செய்யணுமா? ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே பைத்தியக்காட்சி மாதிரி பேசாத அப்படின்றார். அப்போ புத்திசாலிகள், அறிவுள்ளவர்கள் ஆண்டவரை தூஷிக்க மாட்டாங்க. கஷ்ட காலத்தில், வேதனை காலத்தில், பாடுகள் சந்திக்கிறப்போ ஆண்டவரை தூஷிக்க மாட்டாங்க. புத்தி இல்லாதவங்க தான், அறிவில்லாதவங்க தான், பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறவங்க தான் கடவுளை தூஷிப்பாங்க. அதனால வாழ்க்கை என்பது இது ரெண்டத்தையும் ஆண்டவர் தான் வச்சிருக்காரு அப்படின்னு அடுத்த 14ஆம் வசனத்தில் இருக்குது. அவர் எழுதின அதே புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், தேவன் எவ்விரண்டையும் வாழ்வையும் தாழ்வையும், கஷ்டத்தையும் பாடுகளையும், சந்தோஷத்தையும் துக்கத்தையும், இவ்விரண்டையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரிங்களா? மனுஷனுடைய வாழ்க்கைன்னா அப்படியே இருக்காது. இதே ஞானி 3ஆம் அதிகாரத்தில் இதே புஸ்தகத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லுவார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அப்படியே 4ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்ல பாருங்களேன், அழறதுக்கு ஒரு காலம் இருக்கும், சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும் அப்படின்றார். சரிங்களா? அழறதுக்கு ஒரு காலம் இருக்கும், சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும். இது ரெண்டையும் ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. அதனால அருமையான கற்றுப்பிள்ளைகளே, வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் இருக்கும். புத்திசாலிகள், அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க, எதனால இது என்று யோசிப்பாங்க. அதுதான் நம்மளும் செய்யணும். நமக்கு ஒரு நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, பாடு வருது, தோல்வி வருது என்று சொன்னால் சிந்திக்கணும், யோசிக்கணும். வாழ்க்கையில் துன்பங்கள், சோதனைகள் வரும். சில நேரங்களில் பிசாசின் மூலமாக யோபுக்கு வந்த மாதிரி வரும். சில நேரங்களில் ஆண்டவர் மூலமாக சோதனை வந்துச்சே ஆபிரகாமுக்கு, அது மாதிரி வரும். சில நேரங்களில் நாம் செய்கிற தவறுகளினாலும் தப்புகளினாலும் எடுக்கிற தவறான தீர்மானங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டகாலம் வந்துடும். ஊழியம் செய்யாதவங்களை குறித்து பைபிளில் என்ன இருக்குன்னா,
உபாகமம் 28:47 எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லதாக செய்திருக்காரு, நல்லா அமைஞ்சு போச்சு, இந்த காரணத்துக்காக நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்யாமல் போயிட்டீங்க, அதனால எல்லாமே உனக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அந்த வசனத்தை வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் என்றால் என்ன? எல்லாம் எனக்கு ஒன்றும் குறையில்லைங்க, கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் குறையில்லைங்க என்கிற நிலைமை. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவை செய்யாமல் போய்விட்டாய், கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் போய்விட்டாய். அது நிமித்தம் பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் சகலமும் குறைவுபட்டு சகலமும் ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ இவருக்கு எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எதனால ரிவர்ஸ் ஆயிடுச்சு? எல்லாம் அமைஞ்சிச்சு, நல்லா சொகுசாக இருக்கிறாரு, கடவுளை கண்டுக்கவே மாட்டேன்றாரு, கடவுளுக்கு சேவை செய்ய மாட்டேன்றாரு, கடவுளுக்கு பயன்பட மாட்டேன்றாரு, கடவுளை ஆராதனை பண்ண மாட்டேன்றாரு, கடவுளை ஒதுக்கிட்டார். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது மாதிரி தான் சில பேர் ஆண்டவரை ஒதுக்கிடுறாங்க. ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர். கருவேப்பிலையை சாம்பாரில் கம கம கமன்னு வாசனை வரத்துக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அதை போல் சில பேர் ஆண்டவரை அவங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் போது தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் அவரை ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்றாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு கஷ்ட காலம் வரும், உங்களுக்கு எல்லாமே நஷ்டமாக போயிடும், தோல்வியாய் முடியும், எல்லாம் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எச்சரித்திருக்கிறார். அதுதான் நமக்கும் கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய எச்சரிப்பு. அதனால் இப்படி நம்ம சிந்திக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நமக்கு கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், நஷ்டங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் தோல்விகள் ஏற்படும் பொழுது இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு என்று சிந்திக்கணும் என்று அந்த மகா ஞானி நமக்கு சொல்லுகிறார். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் ஞானமுள்ள சிந்தை. இந்த பைபிள் நமக்கு சொல்றது என்ன? நீங்கள் ஞானமுள்ளவங்களாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறது. அடுத்தாக ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஞானம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இயேசு சாமி ஒரு உவமையை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு சாமி அங்கே ஒரு கதையை சொல்கிறார், ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு 12 கன்னிகைகள், இந்த 12 கன்னிகைகள் ஒரு திருமணத்துக்காக கிளம்புறாங்க. இதுக்கு முன்னே இருந்த காலத்தில் நம்ம பெரியோர்கள் எங்கே போனாலும் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவாங்க, டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது செல்ஃபோன் வந்துட்டதுனால டார்ச் லைட் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறதில்ல. மொத்தத்தில் ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம் கையில் எடுத்துகிட்டு போவோம். அதே போல் இந்த 12 பேரும் விளக்குகளை எடுத்துன்னு கிளம்புனாங்க. அங்கே போனால் மணவாளன் வரல, இன்னும் மாப்பிள்ளை வரணும். இப்போல்லாம் பொண்ணு தான் வருதில்லை, நம்ம இந்தியா கல்ச்சர் படி பொண்ணு தான் ஜீப்பில் உட்கார வச்சு அல்லது குதிரை வண்டியில் உட்கார வச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி, அவங்க எருசலேமில் அந்த பகுதியில் இருக்கிற கலாச்சாரத்தின்படி மணவாளன் வந்து மணமகளை கூட்டிகிட்டு போவார், அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். இப்போ இந்த மணவாளனுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லேட் ஆகுது, இன்னும் லேட் ஆகுது, இன்னும் லேட் ஆகுது. சரி, கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டாங்க. 10 பேருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மணவாளன் வர்றாரு. மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு சத்தம். உடனே இவங்க மடமடனை எழுந்து விளக்குகளை கொளுத்துறாங்க. விளக்குகள் இருந்தால் தான் அங்கே அனுமதிப்பாங்களாம். அந்த மண்டபத்தில் கொளுத்துனா ஒரு 5 பேருடைய விளக்குகள் எரியுது, 5 பேருடைய விளக்குகள் எரியலை. என்ன காரணம்னு சொன்னால், இந்த யாருடைய விளக்குகள் எரியுதோ அவங்க கிளம்பும்போதே ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக விளக்கில் எண்ணெய் இருக்குதா என்று செக் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. மிச்சம் 5 பேர் கேர்லெஸ்ஸாக
உதாசீனமாக அதை பார்த்துக்கலாமாப்பா, ஏன் இருக்காது, என்ன இருக்கும், கேர்லெஸ்ஸாக கிளம்பி வந்துட்டாங்க. சரி, கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இவங்க கொளுத்துறாங்க, அது எரிய மாட்டேங்குது, விளக்குகள் எரியலை. உடனே அவங்க மற்றவங்களை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. இவங்க சொல்கிறாங்க, எங்கள் எண்ணெயை பகிர்ந்து உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் பத்தாமல் போகும், எங்களுக்கும் பத்தாமல் போகும். அதனால் நீங்கள் எங்கேயாவது வாங்கி ஊற்றிக்கன்னு கொளுத்திட்டு வாங்க அப்படின்னு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவங்களை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, யாரெல்லாம் முன் ஜாக்கிரதையோட கேர்ஃபுல்லாக தங்களுடைய விளக்குகளை செக் பண்ணிக்கிட்டு அந்த திருமணத்துக்கு வந்தாங்களோ, ஞானமுள்ள கன்னிகைகள் அல்லது புத்தியுள்ள கன்னிகைகள், அந்த 5 பேர். யாரெல்லாம் தங்களுடைய விளக்குகளை குறித்து யோசிக்காம சிந்திக்காம கேர்லெஸ்ஸாக கிளம்பி வந்தாங்களோ அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னு இயேசுசாமி சொன்னார். ஆகவே விளக்கு என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்துமா, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா ஆண்டவர் வைத்திருக்கிற விளக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த ஆத்மா விஷயத்தில் நாம் அணைஞ்சு போய் இருக்கிறோமா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது எந்த அளவுக்கு நாம் பிரகாசமாக இருக்கிறோம், மங்கி மங்கி எரிகிறோமா, அணைஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்குதா நம்முடைய வெளிச்சம் என்பதை யோசிக்காம சிந்திக்காம ஆராய்ந்து பார்க்காம அப்படியே கேர்லெஸ்ஸாக போகிறது புத்திசாலித்தனம் இல்லை, அது மூடத்தனம். அவ்வப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்துமாவை செக் பண்ணிக்கிட்டு, நான் ஜபத்தில் எந்த அளவில் இருக்கிறேன், பக்தி வாழ்க்கையில் எந்த அளவில் இருக்கிறேன், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது, என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, என்னுடைய நடக்கை எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, நான் எதுக்கு முக்கியத்துவம் தர்றேன், நான் ஆண்டோடைய கடமைகளை செய்கிறேன்னா, என்னுடைய பொறுப்புகளில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, இதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே வந்துடுறது போகிறது வர்றது அப்படி இருந்தால் அது புத்தி இல்லாத செயலாகும், ஞானம் இல்லாத செயலாகும். இப்படி ஞானம் இல்லாத அந்த பெண்களுக்கு, அந்த கன்னிகைகளுக்கு, புத்தி இல்லாத அந்த கன்னிகைகளுக்கு அங்கே பிரவேசம் இல்லாமல் போச்சு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கேர்லெஸ்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவரோடு கூட நம்ம பரலோகத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார். அங்கே பரலோக பிரவேசம் இழந்துருவோம் என்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்தித்து யோசித்து குறை கரைகளை சரி செய்து கொண்டு கடவுளுடைய வழியில் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உத்தமமாக பக்தியாக வாழ வேண்டும். அதுதான் ஞானமுள்ளவர்கள் செய்கிற காரியம். 4வதாக, ஞானமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க என்றால், நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறத வாசிப்போம். 15:2, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடருடைய வாயோ புத்தியினத்தை கக்கும். ஞானம் உள்ளவங்க, புத்திசாலிங்க எது பேசினாலும் ஒரு அறிவார்த்தமாக பேசுவாங்க, ஞானமாக பேசுவாங்க. அறிவில்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க முட்டாள்தனமாக பேசுவாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வார்த்தை நம்ம பேசுகிறோமே, இந்த வார்த்தை அவங்க குடும்பத்தில் பிரச்சனையை வர வச்சிருமே, இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, பேசிடுவாங்க. அடுத்த குடும்பம் என்ன வேணா ஆகட்டும், அந்த குடும்பத்தில் இதனால் பிரச்சனை வரதா இருந்தாலும், அந்த வீட்டில் குடும்பம் பிரிஞ்சு போகிறதா இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பேசுவாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, பாருங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுனால உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை சண்டை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? நான் இருக்கிறது தானே நான் பேசினேன், உள்ளது தானே பேசினேன், நான் கற்பனை பண்ணிய பேசினேன், இருக்கிற விஷயம் தானே பேசினேன், இருக்கிற விஷயந்தான், அது ஏன் நீ பேசணும்? நீ பேசுனதால தானே நீங்கள் அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கிறாங்களே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் இல்லாத போலதெல்லாம் இப்போ சொல்லலை, இருக்கிறது தான் சொன்னேன் அப்படின்னுவாங்களே. அவங்க புத்திசாலிகள், அவங்க புத்தி இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க.
அதனால தான் இந்த ஞானி சொல்கிறாரு, புத்திசாலிகள் எதை பேசினாலும் ஞானமாக பேசுவாங்க. புத்தி இல்லாதவங்க உள்ளத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் முட்டாள்தனமாக வெளியில் கொட்டிட்டு வாங்கலாம். ஆகவே நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆண்டவருக்கு கணக்கு சொல்லணும்னு பைபிளில் இருக்குது, மத்தேயு 12:36. அதனால நம்முடைய வார்த்தைகள் கண்டபடியெல்லாம் பேசிடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளில் ஞானமாக பேசணும். இந்த மாதிரி பேசினா இதனுடைய விளைவு எங்கே போய் எங்கே என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். அது வேறு மாதிரி விளைவாக கொண்டு வர்றதா இருந்தால், நம்ம பேசுகிற வார்த்தையின் மூலமாக வேறு மாதிரி விளைவு ஏற்படாமல் தெரிஞ்சால் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேங்க. என் மனசில் பட்டதுன்னா பேசிடுவேங்க. நான் மற்றவங்கள மாதிரியெல்லாம் ஒளிவு மறைவெல்லாம் என்கிட்ட இருக்காது. மற்றவங்கள போலெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கின்னு நான் இருக்கிற அந்த மாதிரி டைப் இல்லை. நான் என் மனசில் பட்டது நான் பளிச்சுன்னு சொல்லிவிடுவேன். அது கரெக்டா? கரெக்டே இல்லை. ஞானமாக பேசணும். நீ பேசுகிறத வார்த்தையின் மூலமாக உனக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. உன் பேர், உன் மரியாதை குறைஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. உன் மதிப்பு குறையிற மாதிரி, உன்னுடைய மரியாதை, உன்னுடைய ரெஸ்பெக்ட் குறையிற மாதிரிலாம் உன் வார்த்தையில் இருக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஞானம் உள்ளவங்க அறிவார்த்தமாக ஞானத்தோடு இது பேசலாமா வேண்டாமா, இது பேசினா இது எந்த அளவுக்கு பாதிப்பு யோசிப்பாங்க. புத்தி இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க தான் மனசுக்கு வந்ததெல்லாம் கொட்டுவாங்க. அதனால் அவங்களுடைய மதிப்பு மரியாதை குறையுதா அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதனால் மற்றவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வருதா அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஞானம் உள்ளவர்களுடைய வார்த்தையிலிருந்து ஞானம் வெளிப்படும். மூடர்கள் தங்களுடைய மனசில் உள்ளதெல்லாம் வெளியில் கொட்டுவாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம இருந்தால் அது புத்திசாலித்தனம் இல்லை, அது அறிவார்த்தமான செயல் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறோம். 5ஆவதாக நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் ஸ்டாக் இருக்கும். புத்தி இல்லாதவன் மூடனோ அதை மொத்தத்தையும் செலவழிச்சிருவானா. புரியுதுங்களா? வேண்டிய திரவியமும் எண்ணெயும் புத்திசாலியுடைய வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும். புத்தி இல்லாதவன் அவன் கையில் கிடைக்கிற பணம் எல்லாத்தையும் செலவழிச்சிருவானான். அது மாதிரி நம்மள கூட சில பேர் இருக்கலாம். வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணி போட்டுறது, அதை ஒரு பெருமையாக பேசுறது. என்னன்னு அது என்னன்னு தெரியலிங்க, என் கை ரொம்ப தாராளமான கைங்க, அப்படி வருது அப்படி போகுது, எப்படி வருது எப்படி போகுது ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குதுங்க, அந்த மாதிரிங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் பெருமையாக பேசுறது. அதுக்கப்புறம் 10வது குறைச்சலுக்கு போய் கடன் வாங்கிறது. கடன்காரங்கிட்ட போய் நீ கடன்காரங்கிட்ட போய் நிற்கிறது உனக்கு பெரிய அவமானம் இல்லையா? அது புத்திசாலித்தனம் இல்லை. பீரோவில் எப்போவுமே 5,000 ரூபாய் இருக்கணும், அதை தொடவே கூடாது. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, அதுக்கு மேலே எவ்வளோ வேணா கூட இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ரூபாய் பீரோவில் இருக்கணும், ஒரு 1,000 ரூபாய் பாக்கெட்டில் இருக்கணும். 1,000 ரூபாய் அதை செலவே பண்ணக்கூடாது. எங்கே போனால் எந்த நேரத்தில் என்ன நமக்கு தேவைப்படும் நமக்கு தெரியாது. அதனால ஒரு 1,000 ரூபாய், அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கட்டும், அதை செலவு பண்ணியிருப்போம். 1,000 ரூபாய் மட்டும் அப்படியே தொடவே கூடாது. பாக்கெட்டில் எப்போ ஒரு 1,000 ரூபாய் இருக்கணும், பீரோவில் ஒரு 5,000 ரூபாய் இருக்கணும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி நம்ம பணத்தை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். பணத்துக்காக ஆண்டவர்கிட்ட கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும்னு பைபிளில் ஏசாமி சொல்லியிருக்காரு. அதனால் பணத்தை கண்டபடிலாம் செலவு பண்ணக்கூடாது. நிதானமாக எதுக்கு செலவு பண்ணலாம், எது இப்போ பண்ணலாம், அவசியம் அத்தியாவசியம் அப்படின்னு இருக்குது. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அப்படின்வாங்க. நீட்ஸ்னாக்கா தேவைகள், வாண்ட்ஸ் என்றால் அவசியமானவைகள். உன்னுடைய தேவைகள் என்ன, ஒரு லிஸ்ட் எழுத சொன்னால் நீ எழுதிடுவேன், 30-40 எழுதுவேன், இத்தனை விஷயம் எனக்கு தேவைப்படுதுன்னு. அதுக்கெல்லாம் நீ செலவு பண்ணணும்னு நினச்சா வர்ற பணத்தை அதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. இப்போ முக்கியமாக எது அதுக்கு செலவு பண்ணணும்.
இதை மாதிரி தான் பணத்தை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும், இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. ஞானம் உள்ளவர்கள் வீட்டில் எப்போவுமே பணம் ஸ்டாக் இருக்கும். இந்த வசனம் சொல்கிறது தான். நீதிமொழிகள் 21:20. புத்திசாலியுடைய வீட்டில் எப்பொழுதுமே பணம் ஸ்டாக் இருக்கும். அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன் மொத்தத்தையும் தீர்த்துருவான், செலவு பண்ணி தீர்த்துருவான். அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்கணும், ஜேபில் கொஞ்சம் பணம் இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுதான் ஞானம் உள்ள செயல். இப்படியாக பைபிள் நமக்கு சொல்கிறது, நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறவங்க எப்படி நடந்து கொள்ளுவாங்க என்று 5 விஷயங்களை சொன்னேன். நம்பர் 1, ஞானமுள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்வார்கள். நம்பர் 2, ஞானமுள்ளவர்கள் கஷ்ட காலங்களில் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வியாதிகளும் வறுமைகளும் ஏற்படும் பொழுது கர்த்தரை தூஷிக்க மாட்டாங்க, சிந்திப்பாங்க. நாம் செய்த தவறுனால இது நேர்ந்ததா, அல்லது ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரா, யோசிப்பாங்க. அடுத்தது, ஞானம் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி செக் பண்ணிக்குவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் என்று செக் பண்ணிக்குவாங்க. 4வது, ஞானம் உள்ளவர்கள் வாயில் வந்ததெல்லாம் கொட்ட மாட்டாங்க. எது பேசுனா நல்லது, எது பேசுனா நல்லது இல்லை என்று சிந்தித்து யோசித்து ஞானமான விஷயங்களை, மற்றவங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய விஷயங்களை பேசுவாங்க. தீமையான விளைவுகளை கொண்டு வருகிற விஷயங்களை பேச மாட்டாங்க. 5வதாக, ஞானமாய் நடந்து கொள்கிறவங்க எப்போவுமே வேண்டிய திரவியமும் எண்ணெயும் புத்திசாலியுடைய வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும். புத்தி இல்லாதவன் அவன் கையில் கிடைக்கிற பணம் எல்லாத்தையும் செலவழிச்சிருவானான். இப்படியாக பைபிள் நமக்கு சொல்கிறது, நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.